உத்தரப்பிரதேசத்தில் 150 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு கொண்டவரை பெற்ற மகனே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார். மது போதைக்கு அடிமையான மகனுக்கு சொத்தை எழுதி கொடுக்காத ஆத்திரத்தில் கொலைபாதக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள மோடி நகரைச் சேர்ந்தவர் 55 வயதான ஹரியோம் சௌத்ரி. இவர் தனது மனைவி மீனாட்சி மற்றும் மகன்கள் நிக்கில், நிஷு ஆகியோருடன் வசித்து வந்தார். ஹரியோமுக்கு பல ஏக்கர் கணக்கில் விவசாய நிலம் உள்ளது. அத்துடன் டெல்லி மீரட் சாலையில் சொந்தமாக நிலங்களும் உள்ளன. 150 கோடிக்கும் அதிகமான சொத்து மதிப்பு கொண்ட இவரின் மூத்த மகன் நிக்கில் பொறுப்பில்லாமல் ஒரு சுற்று உள்ளார். ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட அளவு இடத்தை ஒதுக்கி அவருக்கு கடை ஒன்றை தந்தை அமைத்துக் கொடுத்தார். ஆனால் தொழிலை சரிவர கவனிக்காததால் தந்தை கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்களை குடித்தே அளித்துள்ளார். மேலும் தனக்கு குறிப்பிட்ட அளவு நிலத்தை எழுதி கொடுக்கும்படி கேட்டுள்ளார். அதற்கு தந்தை ஹரியோம் மறுப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதன்கிழமை இரவு 11 மணி அளவில் ஹரியோம் தனது மனைவி மற்றும் இளைய மகனுடன் உணவு அருந்தியுள்ளார். அப்போது மதுபோதையில் வீட்டிற்கு வந்த மூத்த மகன் நிகிலை தந்தை கண்டித்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த இளைஞர் தந்தை என்றும் பாராமல் அவரின் முகத்தில் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். குண்டடிபட்டு சுருண்டு விழுந்தவரின் மார்பு, அடிவயிறு பகுதியிலும் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இந்த தாக்குதலில் நல்வாய்ப்பாக ஹரியோமின் மனைவி மற்றும் இளைய மகன் உயிர் தப்பி உள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய இளைஞரை பிடிக்க தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு சொத்து விவகாரம் தொடர்பாக குடும்பத்தில் பிரச்சனை வெடித்துள்ளது. அதை தட்டி கேட்ட தம்பி நிஷுவை அண்ணன் நிக்கில் துப்பாக்கியால் சுட்டது தற்போது அம்பலமாகியுள்ளது. அந்த தாக்குதலில் சிறிய காயத்துடன் நிஷு உயிர் தப்பி உள்ளார். இந்நிலையில் 150 கோடி சொத்து மதிப்பு கொண்ட தந்தையுடன் ஏற்பட்ட தகராறில் அவரது மூத்த மகன் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தது காசியாபாத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.